தமிழ்நாட்டுல நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை நேத்து சட்டமன்றத்துல பேசப்பட்டிருக்குது. முதலமைச்சருக்கு மிக மனதுக்கு நெருக்கமான இயக்குனர் அட்லி அவர் எடுத்த படம் பூரா பாத்தீங்கன்னா பல சிறந்த திரைப்படங்கள்ல இருக்கிற காட்சிகளை எடுத்து போட்டு ஹிட் கொடுப்பார். அதாவது டைரக்டர் அட்லி நிறைய படத்துல இருந்து சீன்ஸ் எல்லாம் எடுத்து அவர் படம் பண்றாரு, ட்ரெய்லர் கட் பண்றாரு. இதனால நம்ம தமிழ்நாடுக்கு நிறைய லாசஸ் ஆகுது. இந்த மாதிரி டெவலப்மெண்ட் பண்றதோ இல்ல பொருளாதாரத்திலயோ இல்ல மத்த எல்லா விஷயத்திலயுமே வந்துட்டு அவர் இந்த மாதிரி சீன்ஸ் எடுத்து படம் பண்றதுனால ரொம்ப பிரச்சனையா இருக்குது. இதை நம்ம கண்டிப்பா ஒரு சீரியஸான இஷ்யூவா வந்துட்டு நோட் பண்ணி அதை நம்ம அட்ரஸ் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா தமிழ்நாடு எங்க போய் முடியும்னு தெரியாது. ஏன்னா இது சட்டமன்றத்துல பேசப்பட்டிருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம்னு நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். என்னத்த சொல்ல இவங்களெல்லாம் அவரோட படம் அவர் எப்படி வேணா எடுக்கலாம். ஒரு ரெஃபரன்ஸ் இல்லாம எந்த ஒரு படத்தையும் எடுக்க முடியாது. அவர் படம் எடுக்கிறதுக்கு மற்ற படத்துல இருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறாரு, அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம், அவரா சுயமா யோசிச்சு போலாம், அது என்ன வேணா பண்ணுவாங்க. அது அவங்களோட கற்பனை. அதை வந்துட்டு ஒரு விஷயம்னு பேசி அதை வேற சட்டமன்றத்துல விஜய வந்துட்டு கிண்டல் பண்றேன் அப்படின்றதுக்காக நீங்க பேசுறீங்களே, அது உங்களுக்கே ரைட்டா தெரியுதா? போய் சட்டமன்றத்துல கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணும், ஆக்கப்பூர்வமான பேச்சு பேசுங்கன்னா போய் அட்லி படம் யாரையோ வச்சு எடுக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய படத்துல இருந்து சீன்ஸ் வச்சு எடுக்கிறாங்கன்னு பேசுறீங்க.